வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் சக்தி முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்னை விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் சீரிய வழிகாட்டுதலால் மக்கள் மருந்தகங்கள் சிறப்பான சேவையை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவும் திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கீதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் சக்தி முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதாரத்தை மகளிர் சக்தி எவ்வாறு உருவாக்கித் தருகிறது என்பதை இந்த கட்டுரை தெளிவாக எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். தென்னை விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்னை உற்பத்தியை பாதிக்கும் வெள்ளைப் பூச்சியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உதவிடும் என்று கூறினார். தென்னை மரங்களின் உற்பத்தி திறன் குறைவதாக விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்றும், தென்னை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேங்காயை பதப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வாக்களிக்க தகுதியுள்ள எவரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடாது என்ற நோக்கிலேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கேரள மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி கொச்சியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், குறைபாடுகள் இல்லாத வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்குகிறது என்று கூறினார். ஜனநாயக மாண்புகளை கடைபிடிப்பதில் கேரள மாநிலம் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்றும், பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளது என்றும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டு சிறப்பான மருத்துவ சேவையை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தக தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், லட்சக்கணக்கான மக்கள் குறைந்த விலையில் தரமான மருந்துகளை பெற்று தங்கள் உடல்நலத்தை பேணி காத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உன்னத நோக்கத்தை மக்கள் மருந்தகங்கள் உறுதி செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் செயல்பட்டு வரும் மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஜெனரிக் மருந்துகளை மக்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்துவதாக மருந்தக உரிமையாளர் திருவருட்செல்வன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்று நாடு முழுவதும் மத்திய அரசின் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா ஆகிய மக்கள் மருந்தகம் தினம் ஜன் ஔஷதி திவாஸ் 2026 நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் வாயிலாக நான் கடந்த 10 ஆண்டுகளாக பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் மருந்தகத்தை நடத்தி வருகிறேன். இங்கு பெரும்பாலான மக்கள் அனைவரும் நம் மத்திய அரசின் ஜெனரிக் மருந்துகளையே விரும்பி கேட்டு வாங்கி பயன்பெறுகின்றனர். இவ்வகை உயர் ரக ஜெனரிக் மருந்துகளை குறைந்த விலையில் மற்றும் தரமாகவும் நம் இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்த நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த மக்கள் மருந்தகங்களின் மூலம் தரமான மருந்துகள் தங்களுக்கு குறைந்த விலையில் கிடைப்பதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். இளங்கோவன் என் பேரு. நான் காட்பாடியிலேருந்து வரேங்க. பிரைம் மினிஸ்டரோட மக்கள் மருந்தகம் பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் மாசத்துக்கு ஒரு 3000 ரூபாய் எங்களுக்கு சேவ் ஆகிறதால யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெளியில வாங்கினாக்கா எக்கச்சக்கமா இருக்கு. 400 ரூபாய் ஆகுதுனாக்கா இங்க வந்து ஒரு 120 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் இருக்கு. என்னுடைய பெயர் மோகன் ரெட்டி. நான் காந்தி நகரில் வசிக்கிறேன். எங்களுக்கு 60-70% குறைவான விலையில் கிடைக்கிறது. மேலும் இது போன்ற மருந்தகங்கள் இன்னும் தமிழகத்தில் பட்டி தொட்டிகள் எல்லாம் வந்தால் மருத்துவம் எல்லோரையும் போய் சென்றடையும். இந்த மருந்தும் மற்ற மருந்தகங்களில் கிடைக்கும் மருந்தும் எந்த விதத்திலும் தரத்திலோ இதிலேயோ குறைவில்லை. இதற்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 2,60,00,000 குடியிருப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். அரியலூரில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை இன்று மாநில அமைச்சர் திரு சிவசங்கருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அவர், ஆறுகளில் கிணறுகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக ஆளுநர் திரு RN ரவியை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் பணி நியமனம், பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல்கள் கலந்தாய்வு மூலம் மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 115 மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் தற்போது காலி பணியிடங்களே இல்லாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சித்தா, ஆயுஷ் மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்களுக்கான ஊதியம் வரும் மே மாதம் முதல் 40,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேபோன்று மருத்துவத்துறையில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கும் மாத ஊதியம் உயர்த்தப்படுவதாகவும் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவும் திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் வீட்டில் இருந்த பெண்ணிடம் காவலர் சீருடையில் வந்த ஒருவர் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடியில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அரசு உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் பாலாறு மற்றும் பொன்னையாற்றின் குறுக்கே சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பணைகளை மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பெரம்பலூரில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பாரு கழுகுகள் 2 நாள் கணக்கெடுப்பு இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடும் மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கல்புர்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், அங்கிதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஆகான்ஷா திலீப், சோஹா சாதிக் இணையை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் கொச்சியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை கேரளா அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 105 ரன் எடுத்துள்ளது. பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 198 ரன் எடுத்தது. ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 323 ரன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் சக்தி முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்னை விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் சீரிய வழிகாட்டுதலால் மக்கள் மருந்தகங்கள் சிறப்பான சேவையை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவும் திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.